நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட்டு ரிவ்யூ, தமிழ் படம் ரிவ்யூ. மெய்யழகன் என்கிற அந்த படத்தை பற்றி தான் பேச போகிறேன். உண்மையிலே இந்த படத்தில் பார்த்திங்கன்னா, படம் ஸ்டார்டிங்கிலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் ஒரே சீரான நேர்கோட்டில் போகுது. இப்போ மற்ற படம்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்துருந்துச்சு, கிரிக்கெட்டை டெம்ப்ளேட்டாக வச்சு. அந்த படம் எப்படின்னா, நான் பார்த்தது எனக்கு புரிஞ்சது எப்படின்னா, ஒரு டாப்பில் ஏற்றும் அப்புறம் இறக்கும், ஏற்றும் இறக்கும் அப்படி தான் போகும். இது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரே சீரான இதில் போச்சு. ஒரு நல்ல படம். அதே மாதிரி குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம். ஒரு காலத்துலலாம் எல்லாருமே குடும்பத்தோடு தான் படத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ காலப்போக்கில் ஒரு சில டைரக்டர்கள் எப்படி எடுத்தாங்க, குடும்பத்தோடு பார்க்க முடியாத மாதிரி படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் குடும்பத்தோடு போகிறது கிடையாது. ஆனால் இந்த படம் குடும்பத்தோடு பார்க்கலாம். அதனால் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். அதுக்கப்புறமேட்டு ஒரு வரிசையில் டைரக்டர் இப்போ பார்த்திங்கன்னா விசு, அதுக்கப்புறமேட்டு விக்ரமன், அப்புறமேட்டு சேரன், அதுக்கப்புறமேட்டு இந்த மகாராஜா படம் எடுத்தவர், அப்புறமேட்டு இந்த படம் டைரக்டர், இவங்கெல்லாம் குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி தான் படம் எடுக்கிறாங்க. அந்த படங்களும் நல்லாயிருக்கு. இடையில அந்த ராதா மோகன் அவரும் குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி தான் படம் எடுக்கிறாங்க. அதுக்குன்னு குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி படம் எடுத்திருக்காங்க. போர் அடிக்கிற படத்தை பார்க்க முடியாது. ஆனால் இந்த படம் போர் அடிக்கல, கரெக்டாக போய்கிட்டு இருக்குது. நம்மளோட சப்போர்ட்டு வேணும். அதனால் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். அப்போ தான் இந்த டைரக்டருக்கு ஒரு அங்கீகாரம். ஹீரோலாம் விடுங்க, ஹீரோலாம் நிறையா சம்பாதிச்சிட்டாங்க நடித்த ஹீரோலாம். ஒரு டைரக்டருக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். அதுக்காக வேண்டி போய் பாருங்கள். நான் இந்த லிஸ்ட்டில் பாரதி ராஜா, அதுக்கப்புறமேட்டு அவர் பேர் என்ன, மணிரத்னம், அதுக்கப்புறமேட்டு கே பாலச்சந்தர்லாம் ஏன் சேர்க்கலன்னா, அவனுங்க தான் இந்த நாட்டையே சீரழித்தவனுங்க. தமிழ்நாட்டையே சீரழித்த முக்கியமான டைரக்டர். இயக்குனர் சிகரம், இயக்குனர் இமயம்லாம் சொல்லுவானுங்க. ஆனால் 1 நம்பர் வேஸ்ட்டு. அவனுங்க தான் நாட்டை சீரழித்தானுங்க. ஆனால் இந்த டைரக்டர் விசு, விக்ரமன், சேரன், ராதாமோகன், அப்புறமேட்டு இந்த மகாராஜா படம் எடுத்தவங்க, அப்புறம் இந்த படம் எடுத்துருக்கிறவங்களாம் ஓரளவு மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லி எடுக்கிறாங்க. நல்லாவும் இருக்குது படம். போய் பாருங்கள் நேரில். ரொம்ப நன்றி. வணக்கம்.